அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இஸ்லாமியட் லைப்ரரி சென்னை. இயேசு இந்த பேரை கேட்டாலே உலக வரலாற்றோட ஒரு பெரிய அத்தியாயமே நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கும். ஆனா அவரை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அத பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஒரு பக்கம் பார்த்தா 200 கோடி முஸ்லிம்களுக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசி. இன்னொரு பக்கம் 240 கோடி கிறிஸ்தவர்களுக்கு அவர் ஒரு மீட்பர். அப்போ இயேசு உண்மையிலேயே யார்? இந்த கேள்விக்கு இஸ்லாம் கிட்ட ஒரு ரொம்பவே வித்தியாசமான பதில் இருக்கு. குர்ஆன், பைபிள் ரெண்டையும் அடிப்படையா வச்சு இஸ்லாமிய இறையியல் இயேசுவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நாம ஆராயலாம். சரி, இந்த இஸ்லாமிய பார்வைய சரியா புரிஞ்சுக்க நாம கதை எங்க ஆரம்பிக்குதோ அங்கேருந்தே போகணும். அதாவது குர்ஆன் படி இயேசு எப்படி படைக்கப்பட்டார் அதிலிருந்து ஆரம்பிப்போம். இஸ்லாமோட பார்வையை புரிஞ்சுக்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒப்பீடு இருக்கு. குர்ஆன் என்ன பண்ணுதுன்னா, ஆதமோட படைப்பையும் இயேசுவோட படைப்பையும் நேரடியா ஒப்பிடுது. அதாவது எப்படி ஆதமுக்கு தந்தை இல்லாம கடவுள் அவரை மண்ணுல இருந்து படைச்சாரோ அதே மாதிரிதான் இயேசுவும் தந்தை இல்லாம கடவுளோட ஒரு வார்த்தையால உருவாக்கப்பட்டார்னு சொல்லுது. இங்க பாருங்க, இந்த வசனம் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இயேசுவோட அந்த அற்புத பிறப்பு அது கடவுளோட அளவற்ற சக்தியோட ஒரு வெளிப்பாடுதான். ஆனா அது அவரை கடவுளாக்கிடாது. இஸ்லாம பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு படைப்புச் செயல், அவ்வளவுதான். அப்போ கிறிஸ்தவத்தோட மையக் கொள்கைகளான இயேசுவோட தெய்வீகம், அப்புறம் அந்த திருத்துவம், இதெல்லாம் இஸ்லாம் எப்படி பாக்குது? இதுதாங்க இந்த ரெண்டு மதத்துக்கும் நடுவுல இருக்கிற ரொம்ப முக்கியமான இறையியல் வேறுபாடுகள்ல ஒண்ணு. சரி, கடவுளின் மகன் அப்படின்னு இயேசுவ குர்ஆன் சொல்லுதா? இந்த கேள்விக்கு குர்ஆன் கிட்ட ரொம்ப நேரடியான தெளிவான பதில் இருக்கு. அந்த கருத்தை அது நேருக்கு நேரா சந்திக்குது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, கடவுளின் மகன் அப்படிங்கிறது மனுஷங்க அவங்களா சொல்ற ஒரு வார்த்தைன்னு சொல்லி அது ரொம்ப உறுதியா நிராகரிக்குது. இங்கதான் அந்த முக்கியமான வித்தியாசம் நமக்கு நல்லா புரியுது. இஸ்லாமிய பார்வையில இயேசு கடவுளோட கட்டளையால படைக்கப்பட்டவர், ஒரு மகனா பிறந்தவர் கிடையாது. இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் இறையியலோட மையப்புள்ளியா இருக்கு. சரி, கடவுளின் மகன்ங்கிற விஷயத்த நிராகரிச்ச மாதிரியே திரித்துவம், அதாவது ட்ரினிட்டிங்கிற கொள்கையையும் குர்ஆன் ஆராயுது. இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கடவுள 3 பேர்ல ஒருத்தரா பாக்குற நம்பிக்கைய அது நிராகரிக்குது. ஏன்னா இது இஸ்லாமோட அசைக்க முடியாத கொள்கையான தூய ஏகத்துவம், அதாவது கடவுள் ஒருவரே அப்படிங்கிற நம்பிக்கைக்கு நேரெதிரா இருக்கு. இயேசுவோட மனிதத்தன்மைய இன்னும் அழுத்தமா சொல்ல குர்ஆன் ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான உதாரணத்தை சொல்லுது. அது என்னன்னா, அவரும் அவங்க அம்மா மரியாளும் சாப்பிட்டாங்க. சாப்பிடுறது மனுஷங்களோட இயல்பு இல்லையா? சோ இது அவங்க கடவுள் இல்ல, மனுஷங்க தான் சொல்றதுக்காக தான். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்துக்கு வருவோம். இஸ்லாம் தன்னோட வாதத்தை வலுப்படுத்த இப்போ பைபிளையே மேற்கோள் காட்டுது. ஆமாம், நீங்க கேட்டது சரிதான். இயேசுவை தன்னோட வாயால தன்னை கடவுள்னு சொல்லிக்கல அப்படிங்கறத நிரூபிக்க புதிய ஏற்பாட்டுல இருந்து சில வசனங்களை இப்போ நாம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் இயேசுவ பார்த்து நல்லவரேன்னு கூப்பிடும்போது அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கடவுள் ஒருத்தரை தவிர நல்லவர் யாருமில்லையேன்னு சொன்னார். இஸ்லாமிய பார்வைப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் தனக்கு அந்த தெய்வீக தகுதியை ஏத்துக்காம அது கடவுளுக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்றார். இன்னொரு இடத்துல அந்த கடைசி தீர்ப்பு நாள் எப்போ வரும்னு பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், குமாரனான எனக்கு கூட தெரியாதுன்னு இயேசுவே சொல்றார். இது 2 பேரோட அறிவுலயும் வித்தியாசம் இருக்குன்னு காட்டுது இல்லையா? அது மட்டும் இல்ல, என் பிதா என்னை விட பெரியவர், அப்புறம் நான் என் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாதுனோ இயேசு சொன்னத நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த பார்வையிலிருந்து பார்த்தா இதெல்லாம் அவர் தன்னை கடவுளோட ஒரு தூதரா மட்டும்தான் பார்த்தாருங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கு. சரி, குர்ஆன், பைபிள்னு ரெண்டுலேருந்தும் வசனங்களை பார்த்தாச்சு. அப்போ இஸ்லாம் இயேசுவோட உண்மையான வேலை என்னன்னு சொல்லுது? அதோட கடைசி வார்த்தை ஒரே ஒரு விஷயத்தை நோக்கிதான் போகுது. அதுதான் தூய ஏகத்துவம். கடவுளுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவோட சாராம்சத்தை விளக்க குர்ஆன் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சீனை நம்ம கண்முன்னாடி கொண்டு வருது. அதாவது இறுதி தீர்ப்பு நாள்ல நடக்கப் போற ஒரு உரையாடல். அந்த நாள்ல கடவுள் இயேசுவ பார்த்து நேரடியா ஒரு கேள்வி கேட்பார். இயேசுவே, என்னையும் உங்க அம்மாவையும் கடவுளா ஏத்துக்கோங்கன்னு நீங்களாம் ஜனங்க கிட்ட சொன்னீங்களா? அதுக்கு இயேசுவோட பதில் ரொம்ப தெளிவா இருக்கும். இல்லவே இல்ல, நான் அப்படி சொல்லல. என்னோட இறைவனும் உங்களோட இறைவனுமான அல்லாஹ்வ மட்டுமே வணங்குங்கன்னு நீங்க என்ன கட்டளையிட்டீங்களோ அத மட்டும்தான் நான் சொன்னேன்னு சொல்வார். இதுதான் அவரோட உண்மையான பணிக்கு கடைசி சாட்சியா அமையப் போகுது.
அப்போ மொத்தத்துல இஸ்லாமிய பார்வை என்ன சொல்ல வருதுன்னா, இயேசுவோட மையச் செய்தியும் அவருக்கு முன்னாடி வந்த ஆபிரகாம், மோசே, அப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த முகம்மது மாதிரி எல்லா தீர்க்கதரிசிகளோட செய்தியும் ஒண்ணுதான். அது என்னன்னா, ஒரே ஒரு கடவுளை மட்டும் வணங்குங்க. ஒரே ஒரு வரலாற்று நபர், ஆனா அவரை பத்தி இவ்ளோ வித்தியாசமான பார்வைகள். இதுவே நம்பிக்கையும் வரலாறும் எப்படி உருவாகுதுன்னு நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.